த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ஆளுநர்கள், அதிலும் குறிப்பா எதிர்கட்சிகள், அதாவது பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அந்தந்த மாநில அரசுகளுக்கு கொடுக்கக்கூடிய தொல்லைகள் எந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்றத நாம உணர்ந்ததை விட உச்ச நீதிமன்றம் அதிகமா உணர்ந்திருந்தாங்க. அதனாலதான் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மாநில ஆளுநர்களுக்கு மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு அப்படின்றத நிர்ணயிச்சிருந்தாங்க. இது வெறும் மாநில ஆளுநர்கள் மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் வரைக்கும் இந்த விவகாரம் போயிருந்தது. இது எந்த வழக்குல? நமக்கு எல்லாருக்குமே நல்லா நினைவு இருக்கும். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டப்பேரவையில நிறைவேற்றி அனுப்பின 10க்கும் அதிகமான மசோதாக்களை தமிழ்நாடு ஆளுநரா இருக்கக்கூடிய RN ரவி ஒப்புதல் அளிக்காம சும்மா கிடப்பிலேயே போட்டு வச்சிருந்தாரு. அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியலீங்க. இந்த ஆளுநர் மாளிகையில உட்காந்துட்டு இந்த ஆளுநர்கள்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான வேலைகள்ல முதன்மையானது இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குறது தான். அதுக்குன்னு அவங்களுக்கு சட்ட வல்லுநர்கள் இருப்பாங்க, ஆபீசர்ஸ் இருப்பாங்க, ஒரு பெரிய பியூரோக்ராட்ஸ் அவங்களுக்கு அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இருந்தும் கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா ஆளுநர்கள் இப்படி தவறா செயல்படுறது எல்லா மாநிலத்திலும் இருக்கு. தமிழ்நாட்டில் அது உச்சகட்டமா இருந்துச்சு. அந்த வகையில தான் தமிழ்நாடு ஆளுநர் இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காம இருக்கிறதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி அந்த மனுவை விசாரிச்ச உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதியான மகாதேவன் அடங்கிய அமர்வு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. அதுதான் மசோதாக்களை ஒரு அரசு அனுப்புறாங்கன்னா 3 மாதம் இல்ல ஒரே மாதத்துக்குள்ள ஒப்புதல் வழங்கணும் ஆளுநர். அப்படி ஒருவேளை அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் அந்த மசோதாக்கள் மீது 3 மாதத்துல முடிவெடுக்கணும் அப்படின்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட ஆர்டிகல் 142, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய சுப்ரீம் பவர், அதை வச்சு அவங்க என்ன ஆர்டர் வேணாலும் போடலாம். ஏன், ஒரு சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் கூட அந்த 142க்கு இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் எந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காம போட்டிருந்தாரோ அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. அப்புறம் என்ன, தமிழ்நாடு அரசு அதை அரசிதழ்ல வெளியிட்டு அதுக்கான நடவடிக்கைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இது மத்திய பாஜக சர்க்காருக்கு மிகப்பெரிய அடி. ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கிறாங்களோ அந்த அரசுகளுக்கு ஆளுநர்களை நியமிச்சு குடைச்சல் கொடுக்கிறது அப்படின்றத அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கிட்டாங்கன்னா குடைச்சலே கொடுக்க முடியாது. அது அவங்களுக்கு பயங்கர எதிர்ப்பான விஷயம்தான். சரி, இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல மத்திய அரசு மனு தாக்கல் செய்வாங்க அப்படின்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அது நடக்கவே இல்லை. ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. ஆனா பாஜக இப்படி சைலண்டா இருக்கிறாங்கன்னா ஏதோ பெருசா பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அதுதான் நடந்துருச்சு. சரியா மத்திய அரசு என்ன செய்யணுமோ அதை குடியரசுத் தலைவர் செஞ்சிருந்தாரு. ஆனா நேரடியா பெட்டிஷனா ஃபைல் பண்ணாம எனக்கு நீங்க வழங்கின தீர்ப்புல சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு 14 கேள்விகளை முன் வச்சு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதினாங்க. இத பிரசிடென்டல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடிதத்தை உச்சநீதிமன்றம் மனுவா மாற்றி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முன்னாடி இந்த வழக்கை மாற்றினதோடு மட்டும் இல்லாம அந்த அமர்வு மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளும் பதிலளிங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. தமிழ்நாடு, கேரளால ஏற்கனவே அதுல பதில் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னது சரியான தீர்ப்பு. ஏன்னா ஒரு மசோதாக்கள் அப்படின்றது நிறைவேறி சட்டமா மாறினாதான் அந்த அரசு அந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும். ஆனா அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க ஆளுநர். இனிமேல்ட்டு அந்த பிரச்சனை இருக்காது. அரசுக்கும் மக்களுக்கும் இடையில நேரடியா இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்றது இன்னும் விரிவடையும். நலத்திட்டங்களை நாங்க நிறைய செய்ய முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசுக்கு இது எரிச்சலை தானே கொடுக்கும். அது எப்படிங்க, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யறதா? அப்படி செஞ்சுட்டாங்கன்னா எப்படி எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள் அப்படின்ற ஒரு குரூர எண்ணம் மத்திய அரசுக்கு, பாஜக சர்க்காருக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதுல மத்திய அரசு பதிலளிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் அமைச்சிருந்தாங்கல்ல, அந்த நோட்டீஸுக்கு அந்த வன்மத்தை அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருடைய அதிகாரங்களை தலையிடுறது தேவையில்லாதது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஜனாதிபதி மற்றும் ஆளுநருக்கு இப்படி காலக்கெடுவை விதிக்கிறது அப்படின்றது அரசுடைய அதிகாரங்களை அபகரிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, எனக்கு புரியல. ஏன்னா ஆளுநர் அப்படின்றவரு அவர் ஒரு தனி அதிகாரம் படைச்சவர். அவருக்கும் மத்திய அரசுக்கும் என்ன சம்பந்தம்? இதுல மத்திய அரசுடைய அதிகாரம் எங்க பறிக்கப்படுது?
அது எனக்கு தெரியல. ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் பொழுது நீதிபதிகள் இந்த கேள்வியை கேட்கலாம். அடுத்ததா, ஒரு மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்கள்ல சட்ட சிக்கல்கள் இருக்கலாம். அதை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து தான் ஒரு ஆளுநர் முடிவெடுக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஒரு மாசத்துல முடிவெடுங்கன்னு ஒரு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறத எப்படிங்க எடுத்துக்கிறது? அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் நமக்கு ஒரு கேள்வி எழும். சரிங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுநர்கள் கிட்ட நிறைய சட்ட வல்லுநர்கள் இருப்பாங்க. ஏன் ஆளுநர் நினைச்சாருன்னா மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர்கிட்ட கூட இது சம்பந்தமான விளக்கங்களை கேட்க முடியும். கேட்க வேண்டியது என்ன? ஆனா ஒரு மசோதாக்களை அனுப்பி வச்சாங்கன்னா அதை திறந்து கூட பார்க்க மாட்டாங்க. அந்த கோப்பை ஓப்பன் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க. அப்படியே வச்சிருப்பாங்க. அதுவும் வருஷ கணக்கில். ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். டெல்லியில ஆம் ஆத்மி அரசு ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டுக்கே தேடி போய் ரேஷன் பொருட்களை கொடுக்கறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு டெல்லியுடைய துணைநிலை ஆளுநருக்கு கோப்புகளை அனுப்பி வைக்கிறாங்க. இதுல என்ன சட்ட சிக்கல் இருக்க போது எனக்கு புரியல. ஏன்னா நிதி வர்றது அப்படின்றது மாநில அரசு கிட்ட இருக்கக்கூடியது. அதை அவங்க மக்கள் நல திட்டத்துக்காக செயல்படுத்தணும்னு விரும்புறாங்க. ஆனா இந்த ஒரு கோப்பை கூட கிட்டத்தட்ட 6ல இருந்து 1 வருஷம் வரைக்கும் டெல்லி துணைநிலை ஆளுநர் திறந்தே பார்க்கல. உச்சநீதிமன்றத்துக்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க? ஒரு மாநில அரசுக்கு தான் அதிகாரம் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க தான் டைரக்டா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தாரு. ஒரு சாமானியனுக்கு புரியக்கூடிய இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை கூட ஆளுநர்கள் அவங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக கிடப்புல போட்டு வச்சு அதனால மக்களை துன்புறுத்துறாங்க அப்படின்றத இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் மக்கள் நலனை கவனத்துல கொண்டு உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. அந்த தீர்ப்பை மாற்றி அமைங்க அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க? எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நாங்க நியமிக்கக்கூடிய ஆளுநர்கள் தொடர்ந்து இப்படிதான் செயல்படுவாங்க. அதுல உச்சநீதிமன்றம் இப்படி தீர்வு கண்டுட்டீங்கன்னா நாங்க எப்படி அரசியல் செய்யறது? அதனால தயவு செய்து அந்த தீர்ப்பை மாத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னங்க நியாயம் இது? புரியல. இது எப்படி உச்சநீதிமன்றம் அணுக போறாங்க அப்படின்றதுதான் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அது சம்பந்தமான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் பொழுது அதை இன்னும் ஒரு விரிவான வீடியோவா நம்ம தனியா பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளுடைய கேபிட்டல் சேனலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகரிச்சுட்டே வரதை பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டெல்லியில இருந்து நான் பண்ணக்கூடிய ஒர்க்கை நீங்க எத்தனை பேரும் ரெகக்னைஸ் பண்றீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனாலும் கூட உங்களுடைய ஆதரவை நான் இன்னும் அதிக அளவில் எதிர்பார்த்திருக்கிறேன். நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில்